தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் விடை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இத பத்தி நம்ம கடந்த சில நாட்களாக பேசி வருகிறோம். சீக்கிரமா வடகிழக்கு பருவமழை முடிய போகுது. மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்க போறது கிடையாது. இது குறித்து நம்ம கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள கொடுத்துட்டு இருந்தோம். கடைசி மழை தேதிகளும் அறிவிச்சிருந்தோம். 10, 11, 12, 13 இந்த 4 நாளும் கடைசி மழை தேதியா நம்ம தமிழ்நாட்டுல அறிவிச்சிருந்தோம். அதே மாரி ஆரம்ப கட்டத்துல மழை கொஞ்சம் தீவிரமாகறதுல தாமதம் இருந்தாலும், நேற்றைய தினங்கள் மற்றும் இன்று அதிகாலை வேளையில, அதேபோல அதற்கு முந்தைய நாட்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மழை பொழிவுகள் மிக தீவிரமாக நமக்கு பதிவாகி இருந்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில பல இடங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்தது. தென் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள். வட தமிழக கடலோரங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு. இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்க போகுது? வடகிழக்கு பருவமழை முடிவடைய போகுது. எப்போ முடிவடைய போகுது? அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல படிப்படியாக இனி வருகிற நாட்களில் இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிக்கும். ஆனா ஒரு புதிய ஆபத்து ஒண்ணு காத்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்றோம். நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸ்டோர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கும். நீங்க ஸ்டோருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 70%லேருந்து 90% வரைக்கும் நம்ம சேனல்ல ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். போய் பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்காகவே நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமாவும் நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்து வருகிறோம். தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தற்போது வரைக்கும் நீடித்து வருகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வடகிழக்கு பருவமழையில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு பெரும்பாலும் நமக்கு பதிவாகியிருக்கு. ஆவரேஜ் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய சராசரியான மழை பொழிவு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பதிவாகியிருக்கு. சில மாவட்டங்களில் கூடுதல் மழை பொழிவு, குறிப்பாக வட தமிழக கடலோரங்களில் சற்று கூடுதல் மழை பொழிவு நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சற்று குறைவான மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகி இருக்கலாம். ஏன்னா இந்த 2025 தொடங்கிய இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சற்று உள் மாவட்டத்தில் கொஞ்சம் தீவிரமாகி இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தென் மாவட்டங்களிலும் கணிசமாக விட்டு விட்டு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு இருக்க போகுது. ஆனால் நமக்கு எதிர்பார்க்கிற அந்த மிக கனமழை, அதி கனமழை வருமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். அடுத்து ஓரிரு நாட்கள் தமிழகத்தை விட்டு வடகிழக்கு பருவமழை விடைபெற வாய்ப்பு இருக்கு. இன்னும் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ள வடகிழக்கு பருவமழை முற்றிலுமாக தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதனால மீண்டும் அடுத்த வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் அக்டோபர் 20 தொடங்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா நம்ம இனி வருகிற நாட்கள் இதை குறித்து நம்ம மிக தெளிவு 2026 வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியா நம்ம வரும் நாட்கள்ல உங்களுக்கு நம்ம வீடியோல நம்ம சொல்றோம். அடுத்து ஓரிரு நாட்கள்ல வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் உள் மாவட்டங்களை விட்டு படிப்படியாக இந்த வடகிழக்கு பருவமழையானது விடைபெற வாய்ப்புள்ளது. வரும் நாட்களில் மிக கனமழை மற்றும் அதி தீவிர கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்துல ரொம்பவே குறைவு. 95% குறைவாக இருக்கு. வரும் நாட்கள்ல மழை கிடைக்கும். ஆனா அது ஒரு லேசான மழையாகவே தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மட்டும்தான் பதிவாகுமே தவிர மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது. லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக தமிழகத்தில் பதிவாகும். மற்றபடி மிக தீவிர மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ஆனா இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்குங்க. தமிழகத்திற்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னா, ஒரு பக்கம் மழை ஓய்வு கொடுத்தாலும் மறுபக்கம் பனிப்பொழிவு மிரட்ட ஆரம்பிக்கும். எல்லாருமே மழைக்கு தான் பயப்படுவோம். எங்க வெள்ளம் வந்துருமோ, மிக கனமழை வந்துருமோ, அதி கனமழை வந்துருமோன்னு. ஆனா இந்த 2026ல பனிப்பொழிவுக்கு பயப்பட போறோங்க. அதிகாலை நேரத்துல வெளியே போறதுக்கே கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு தீவிரமான பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியாக 3 மணி முதல் காலை 7 மணி வரைக்கும் இதுவரை இல்லாத பனிப்பொழிவு இனிமே தான் பார்க்க போறோம். ஏன்னா இத்தனை நாளா கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்தது. அதனால பனிப்பொழிவு கொஞ்சம் சரியா நமக்கு இல்லாம இருந்தது.
ஆனால் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் தமிழகத்தில் மிக தீவிரமான அதிகப்படியான பனிப்பொழிவுகள் பதிவாகும். 17 டிகிரி செல்சியஸ்லாம் வெப்பநிலை இருக்க போகுது. குறிப்பாக நம்ம கடலோர மாவட்டங்களில் இதுவரைக்கும் 20, 22 டிகிரி செல்சியஸாக அதிகாலை நேரங்களில் காணப்பட்டு வருது. இன்னும் நாட்கள் போக போக 17 டிகிரி செல்சியஸ், 18 டிகிரி செல்சியஸாக சென்னை முதற்கொண்டு மாறும் அப்படிங்கிறதுனால ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும். ஒரு நீலகிரி மாவட்டமே தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு பக்கம் மழை ஓய்வு கொடுத்தாலும் மறுபக்கம் பனிப்பொழிவானது மிரட்ட ஆரம்பிக்கும் நண்பர்களே. இதுவரை இல்லாத பனிப்பொழிவு இனி வருகிற நாட்களில் அதிகாலை நேரத்தில் உள் மாவட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். சேலம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த பகுதிகளில் அதீத பனிப்பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக கூடும். இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில மாவட்டத்தில் வெப்பநிலை குறைந்து காணப்படும். அதாவது இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைகிறதுனால பார்த்து கொள்ளுங்க எந்த அளவுக்கு நமக்கு பனிப்பொழிவு இருக்கணும். சாதாரணமாக 18 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 15 மட்டும்தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு தீவிரமான அதிகாலை நேரம் குளிருடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால இனி வரும் நாட்களில் ஒரு ஆபத்து அப்படின்னா அது பனிப்பொழிவினால் மட்டுமே தவிர மழை பொழிவுகள் தமிழகத்திற்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திடுறோம். நம்ம சொன்ன தேதிகள் குறிப்பாக 9, 10, 11, 12, 13 இந்த 4 முதல் 5 நாட்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவானது தீவிரமானது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் உட்பட நிறைய இடங்கள்ல 13 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்குங்க. மிக கனமழை பதிவாயிருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த 3 நாட்கள்ல மட்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 25 முதல் 30 சென்டிமீட்டர் மழை பொழிவு நாகப்பட்டினத்தில் மட்டுமே பதிவாகியிருக்கு. நம்ம என்ன மழை அளவுகள் கொடுத்தோமோ அதன்படி தான் நமக்கு மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இனிமே வரும் நாட்களில் இது போன்ற மழை எதிர்பார்க்க முடியாது. அதனால் அடுத்த மழை எப்போ வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். பனிப்பொழிவு மட்டுமே இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் தீவிரமாக இருக்கும். தொடர் மழையினுடைய தீவிரம் கனமழை வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அதற்கு பதிலாக பனிப்பொழிவு மிக தீவிரமாக இருக்கும் நண்பர்களே. ஸ்டோர் லிங்க் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில், மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க. அந்த ஸ்டோர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு தனியாக இருக்கும். எப்படி வீடியோஸ் லைவ்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அது ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. 70%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.